அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய உண்மைகளில் என்ன பெரிய விஷயங்கள் அப்படின்னா, கட்சி தலைவர்களுக்கு தொண்டர்கள் அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா, பெரிய விசுவாசமாக இல்லை. எல்லாமே பணத்துக்கு நிறைய அடிமையாகிறார்கள் அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரியுது. ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி பெரிய அளவுக்கு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு அந்த வார்த்தை போரில் பெரிய டஃப்பெல்லாம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அந்த வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு விசுவாசமாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னா, இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் தொகுதியில் நீங்கள் பார்க்குறீங்களே அக்ஷய் காண்டி பம்மா. என்னடா காண்டி பம்மா, வேட்பாளர் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டும் நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் என்னாருன்னா, இவர் போய் வாபஸ் வாங்குறாராம். யார்? லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏவோடு சேர்ந்து போயிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த இந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் போட்டியில்லை, பிஜேபி போட்டிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் தான். ஆனால் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி அது, அதாவது கூட்டணியில் மத்திய பிரதேசத்தில். இப்போ இது மாதிரி ஒரு வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் இப்போ 2 ஆகிப்போச்சு. ஏற்கனவே குஜராத்தில் ஒன்று கன்ஃபார்மாக இருந்தது. இப்போ இந்தூரில் இது 2 கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. இப்போ ஏன்னா ஆப்போனண்ட்டு மீதிலாம் சின்ன சின்ன ஆளுங்களை நம்பி என்ன பண்ணுறதுன்னு நினச்சி மக்கள் கடைசியில் போட்டு போயிடுவாங்க, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு. இது 2வது நிகழ்வு. எனக்கு என்ன இது நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, வெளிப்படையாகவே ஒரு வாபஸ் வாங்குற அப்படின்னும் போது இன்னும் எத்தனை வேட்பாளர்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு உள்ளடி வேலை செஞ்சுட்டு வேலையே செய்யாமல் பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுருங்கன்னு கேட்குறாங்கன்ற மாதிரிலாம் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்குள்ளே எழுந்திருக்கிறது. வெளிப்படையாகவே போய் வாபஸ் வாங்குறாங்கன்ற ஒரு தகவல் இன்று பெரிய அளவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காங்கிரஸ் தரப்பில் இருந்து. ஸோ இதுதான் ஒரு சம்பவம்னா, காங்கிரஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைவர் ராஜினாமா பண்ணுறார். காரணம் என்னென்னா, ஆம் ஆத்மியை கூட கூட்டணி வச்சது எனக்கு பிடிக்கல. ஆம் ஆத்மியை ஊழல் செஞ்சுருக்கிறாங்கன்னும் போது நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலை. ஆம் ஆத்மி எதுக்காக கட்சி தொடங்கினாங்க அப்படின்னாங்கன்னா, ஷீலா தீட்சித் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் நம்ம பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருந்தோம், பெரிய அளவுக்கு திரும்புகிற பக்கம்லாம் லஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதிர்த்து கொண்டு வரப்பட்டது தான். அவங்க நம்ம மீது பெரிய அளவுக்கு அபாண்டமான போலி குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டு தகுந்த இப்போ கரெக்டான ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது இதை நம்ம பீட் பண்ணியிருக்கணும். அதை விட அவங்க கூட இப்போ உட்காந்துருப்பது எனக்கு பிடிக்கல. அது இல்லாமல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் 3 வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். 3 வேட்பாளர் கட்சி விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்பட்டவங்க 3 பேருமே. அவங்களுக்கு சீட் கொடுக்கறது எனக்கு டோட்டலாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் வெளியேறி இருக்கிறாங்க. இந்த போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன்னா இது மக்கள் மத்தியில் லைட்டாக அப்படியே கொஞ்சம் என்னப்பா இப்படி பண்ணுறாங்க. இப்போ எலெக்ஷன் சமயம் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான். இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு பக்கம் சாலிடாக இருக்கிற ஓட்டை விட நடுநிலையாளர்கள் இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் மாறுவாங்க. காங்கிரஸ் கொஞ்சம் வலுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை. அதை தாண்டி பிஜேபியிலும் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக செக்ஸ் வீடியோ பெரிய அளவுக்கு பரவி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய செய்திகளை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். கர்நாடகாவில் தேவகவுடா அவரோட கட்சியும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. குமாரசாமி அவர்களால் அவர் தேவகவுடாவுடைய பேரன் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு 33 வயசு தான் அவனுக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு பாருங்கள். அவன் நல்ல நேரம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு போயிட்டான். ஆனால் அவனை சார்ந்து கிட்டத்தட்ட 2500 செக்ஸ் வீடியோ வெளியே வந்திருக்கிறது. பென்ட்ரைவ்லேருந்து எல்லாமே கிடைச்சிருக்கிறது. யாரோ வீடியோ லீக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2500 வீடியோனா என்னப்பா கணக்கில் எப்படிப்பா அது கால்குலேட் பண்ணுறது? அந்த காலத்து மன்னர்களோட பெரிய ஆளுங்களாக இருப்பாங்களா, இல்லை நிஜமாகவே அது உண்மைதானா? இது வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் கூட வீடியோ ஓரளவுக்கு அதாவது அந்த மூஞ்சி பிளர் பண்ணிவிட்டு லீக் ஆகும். ஆனால் அந்த மாதிரி வீடியோலாம் லீக் ஆகலை. ஆனால் வீடியோ கிடைத்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவர் மீது தனிப்பட்ட ஒரு குழு அமைத்து ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு, இப்போ கர்நாடகா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தனி டீமே ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த விசாரணை பண்ணுவதற்காக. கைது பண்ணலான்னு பார்த்தா இவர் இப்போ வெளிநாடு தப்பிச்சு போயிட்டார். இப்போ பிஜேபி பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை. ஏன்னா கூட்டணி கட்சியான தேவகவுடாவுடைய பேரன் இந்த அளவுக்கு மோசமான பெண்களை ரொம்ப வலுக்கட்டாயமாக நிறைய பெண்கள் வலுக்கட்டாயமாக கற்பழிச்சுக்கிறான்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவங்களை கட்டாயப்படுத்தி
யாராவது உதவி கேட்க வந்தவங்களெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கிறான்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. ஏன்னா இந்த எலெக்ஷன் ரேலியில் இவனை நிற்க வச்சுட்டு வல்லவர் நல்லவர், நார்மலாகவே வேட்பாளர் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பண்பிலே குணத்திலே ரொம்ப சிறந்தவர், இந்த வேட்பாளர் போன்ற நல்லவர் யாரும் இல்லை, எளிதில் அணுகக்கூடியவர் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ எளிதில் பெண்களை அணுகுவார்னு இப்போ என்னென்னா, இப்போ பிஜேபி பதில் சொல்ல வேண்டிய கடமை. இது பிஜேபிக்கு இன்னொரு ஆறுதல் என்னென்னா, அவங்க நேரடி கட்சியாக இல்லாமல் கூட்டணி கட்சி தான், அதனால் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இது கர்நாடகா எலெக்ஷனில் 14 மொத்தம் 28 தொகுதிங்க. 28 தொகுதியில் 14 முடிஞ்சு போச்சு. அடுத்த 14 இப்போ மே 6ஆம் தேதி வருது. 6ஆம் தேதிக்குள்ளார கர்நாடகாவோட அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு பூதாகாரமாக எடுத்து அவனோட உருவம் எரிக்கிறது மற்றதெல்லாம் பண்ணுறாங்க. அதே போல் வறட்சி நிவாரண நிதியாக ஒரு 3500 கோடி வந்து கொடுத்துருந்தாங்க மத்திய அரசு கர்நாடகாவுக்கு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து அதுவுமே எங்களுக்கு போதிய அளவு ஃபண்டு கொடுக்கல, பார்த்தீங்களா மத்திய அரசனுடைய பாரபட்சத்தை பார்த்தீங்களா அப்படின்னு ஆளுகின்ற அரசாங்கம் வந்து கேட்குறாங்க. இந்த 2 டிராபேக்கை பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது கர்நாடகா அரசியலில். அப்படியே கர்நாடகாவில் இந்த பக்கம் மேலே நம்ம ஒய்எஸ் ஷர்மிளா அவர்கள், அதாவது காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிறாங்க, ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கை அவர்கள். கும்பகர்ணனுக்கு 6 மாதம்தான் தூக்கம், ஆனால் ஜெகனுக்கு 5 ஆண்டு தூக்கம், இன்னுமே தூக்கத்திலே இருக்கிறாரு அப்படின்னு அவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறாங்க. நார்மலாக இவங்க ஒய்எஸ் ஷர்மிளாவாக இருக்கட்டும் இல்லை ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், இவங்க இந்த அரசியல் காலத்தை நம்ம எப்படி பார்த்துக்கலான்னா, நம்ம இந்த வேல்ஸ் வேகனும் ஸ்கோடாவும் பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான், பேர் மட்டும் வேறு வச்சுட்டு, ஏப்பா வேல்ஸ் வேகன் சரியில்லை ஸ்கோடா வாங்கப்பா நல்லா இருக்கணும் வாங்க காரு, ஸ்கோடாலாம் வேல்ஸ் வேகன் வாங்கிக்கோங்க போட்டியை உருவாக்கிட்டு ஓனர் ஒருத்தர் தான், இதெல்லாம் அதுன்னு உருவாக்குறாங்கல்ல. அது மாதிரி தான் இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும். ஒன்று ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர், அப்படி இல்லையா அவங்க தங்கச்சி. இவங்க கரெக்டாக பிளான் பண்ணி தான் கொண்டு போயிட்டு ஆஃப்னட்டு காங்கிரஸில் சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கடன் கொடுத்து 82 கோடி பக்கம் கடன் கொடுத்துருக்கிறார் அவர். யார்? ஜெகன்மோகன் ரெட்டி. இவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து தங்கையின் பாசத்தின் காரணமாக கொடுக்கப்பட்டதுன்னு இன்னொரு பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அடித்தாலும் பிடிச்சாலும் நான் உன்னை இப்படி தான் திட்டுவேன், நீ என்ன தான் திட்டினா, ஆனால் 2 பேர் தான் ஆட்சியில் இருக்கணுன்ற முடிவுகள் இருக்காங்கன்ற மாதிரி எனக்குள்ளே தோணுது. ஸோ அந்த ஒரு அரசியல் இப்போ பெரும்பாலும் 2-3 விஷயங்கள் பரப்புரையில் பிரதானமாக பேசப்படுது. ஒன்று, எஸ்சி சட்டத்தை வந்து நீக்கிடுவாங்க. பிஜேபி வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க மக்களோட சலுகைகள் வந்து நீக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம், குறிப்பாக ரேவந்த் ரெட்டி, ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லிட்டுனா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அது ஆந்திரா அது. ஆனால் இங்கே தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அமித்ஷா வந்து பேசியிருக்கிறாரு, எஸ்சி சட்டத்தை நீக்கிடுவார்ன்ற மாதிரி அவன் வீடியோவை ரெடி பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி டெல்லி காவல்துறை வந்து இந்த வீடியோக்கான ப்ரூஃப் கொடுங்க, இன்னும் அந்த வீடியோனுடைய ப்ரூஃப் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. வழக்கமே பதிவு பண்ணியிருக்காங்க. 1ஆம் தேதிக்குள்ளே வந்து விளக்கங்களை கொடுங்க ஃபேக் வீடியோ வந்து பரப்பினதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிஜேபி தரப்புல தான் எஸ்சி இல்லை, எந்த சட்டத்தையும் நாங்கள்லாம் நீக்கலாம் மாட்டோம், இருக்கிற சட்டத்தை அமுல்படுத்தணும் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய சீஃப் மோகன் பகவத் அவர்கள் என்னென்னா, நாங்கள் எப்பயுமே இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அல்ல, இது இடஒதுக்கீடு உருவாக்க வேண்டும் என்ற கொள்கைக்கு நாங்கள் ஆதாரமாக இருந்தவங்க, அப்படிருந்தே போராடியவர்கள் நாங்களும் தான் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இடஒதுக்கீட்டே நீக்கிடுவாங்கன்ற மாதிரி சொல்லப்படுறதுக்கு, இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி தரப்புலேருந்து இந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க. குறிப்பாக கர்நாடகாவெலாம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி இதனுடைய சலுகைகளை கொண்டு போயிட்டு இஸ்லாமியர்கள் கொடுத்தாங்கன்ற மாதிரியான பிரச்சாரங்கள் முன்வைக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் பேசும்போது 2-3 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். சனாதானத்தை பெரிய அளவுக்கு கொசு ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கிறேன்னு சொல்லப்படுகிற ஒரு கட்சி, இந்து மதத்தை வந்து வேறு இருக்குன்னு சொல்லப்படுகிற ஒரு கட்சி, இந்து மதமே இல்லைன்னு சொல்லப்படுகிற ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அவங்களோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக இது மும்பையில் பேசும்போது பேசுகிறாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்து இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. உங்களால் வந்து அப்போ இந்து மதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் உங்கள் கட்சி. இந்த மாதிரியான ஒரு சனாதானம். அப்படி இல்லையா, சனாதானத்தை விட்டோம்னா அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மேலே போனால் காங்கிரஸினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து 2 விஷயத்தை பார்க்கலாம். இந்திய மன்னர்களை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சொத்துக்கள்லாம் அபகரிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதே முகலாய மன்னர்களை ஏன் குற்றச்சாட்டு வைக்கல?
முகலாய மன்னர்களை வந்து குற்றச்சாட்டு வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா போயிட்டீங்க, அந்த காலத்துக்கே போயிட்டீங்க, இப்போ வாங்க நிகழ்காலத்துக்கு வாங்க, போயிடாதீங்க. 1947 கூட இல்லை, 1700லேயே 1600லேன்னு பேசுவாங்கள்ல, அங்கே போயிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் நிகழ்கால கேம்பில் வந்து பழைய அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டெல்லாம் கொஞ்சம் வாங்க பாஸ், அப்படியே தள்ளி இந்த பக்கம் நிகழ்காலத்துக்கு வாங்க. காங்கிரஸுக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்குதுங்க ஓரளவுக்கு. இப்போ முடிக்க ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. பிஜேபியும் வந்து பதிலடி கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க ஆப்போனன்ட் தரப்பில் இருந்து. சரி ஐயா, இந்த வேட்பாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நிம்மதியாக தூங்குறதா இல்லையா சொல்லுங்கள். ஊட்டியில் என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு 20 நிமிஷம் கட் ஆகி போச்சு, கேமரா வந்து கட் ஆகி போச்சு. முடிஞ்சு போச்சேன்ற இந்த பக்கம் என்னன்றாங்க, பிஜேபியின் வேலையாக இருக்குமோ அப்படின்றாங்க. அந்த பக்கம் எல் முருகன் அவர்கள் ஆளுங்கட்சி, ஏன்னா இப்போ கலெக்டர் அவங்க பேச்சு கேட்பாங்க, சுற்றி இருக்க காவல்துறை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது, திட்டம் தீட்டி மாற்றி கொண்டு இருக்கிறார்கள், ஓட்டுப்பட்டி வந்து அவங்களுக்கு இஷ்டமாக போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு. சரி, அது அப்படியே கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஈரோடில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங் ரூமில், அதாவது அவங்க ரூமில் ஒரு 12 மணிக்கு மேலே திடீர்னு கொஞ்சம் நேரம் கட் ஆகிடுச்சான். பகீர் தகவலாம். இந்த பகீர் தகவல்னால் அங்கே ஈரோடு வேட்பாளர்லாம் என்ன ஆகிறது சொல்லுங்கள் பாஸ். இந்த மாதிரி கேட்டால் வெப்பத்துக்கு வந்து ஆஃப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பத்துக்கு வந்து ஆஃப் ஆனதுனால அது இங்கே கீழே இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு ஆஃப் ஆனால் கூட பரவாயில்ல, மேலே இருக்கக்கூடிய ஊட்டியிலே ஆஃப் ஆகுதுன்னும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கலெக்டர் இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க, தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க, தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே திமுக தரப்புலையும் ஏடிஎம்கே தரப்புலையும் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, நோ தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அங்கே தானே அவங்கன்றாங்க. ஐயா, யார் எங்கே என்ன பண்ணாலுமே சுற்றி இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தியா, அவங்க எல்லாருமே ஒரே கட்சியெலாம் கிடையாது. ஆளுக்கு ஒரு கட்சியில் இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு ஆளுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஏதோ 5 பேர் 10 பேர்னா கூட பரவாயில்ல, நூற்றுக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் மீறி கண்ணில் மண் தூவிட்டு போயிட்டு உள்ளே போய் என்ன பட்டன் அழுத்தி முடியும், என்ன ஒரு பொட்டியை தான் ஓப்பன் பண்ண முடியும், அந்த ரூமையே போட்டு அடித்து சீல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த பதற்றம்லாம் தேவையில்லை, யாருக்குமே எந்த கட்சிக்குமே தேவையே கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி உங்கள் தரப்பில் யாராவது காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்கன்னா, குறிப்பாக பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்ககிட்ட இருந்தாங்கன்னா இதை பற்றி கேட்டு பாருங்கள், டீட்டெயிலாக சொல்லுவார். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். நான் அந்த அளவுக்குலாம் வாய்ப்புகளே இல்லை. சும்மா ஒரு பரபரப்புக்காக ஒரு நியூஸு ஏதாவது ஒன்று கிளப்பணுமேன்றதுக்காக பண்ணுவாங்களா அவசரம், அவ்வளோ சீக்கிரம் அப்படி இல்லையா. மைக்ரோ அதை நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா இருக்கிற டேட்டா எரேஸ் ஆகும், நம்ம மற்றது மாறிடும். வேறு ஒரு பொட்டியே கொண்டு வந்து மாற்றணுன்னாலும் அதுவும் ஒரு ரிஸ்க்குமே கூட. அது வந்து ஜஸ்ட் ஒரு 20 செகண்டெல்லாம் மாற்றிட முடியாது, அதுவுமே ரிஸ்க்கு தான். அது எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொரு வீடியோ பதிவு கூட பெருசாக வைரலாக இருந்தது. அசாமில் போயிட்டு என்ன பண்ணுறாரு ஒருத்தர், தொடர்ந்து பிஜேபிக்கு 5 டைம் ஓட்டு போட்டார் அப்படின்னு வீடியோ வந்து வைரலானதுக்கப்புறம் சன் டிவியை முதல் முறையாக நான் ஆச்சரியமாக பார்க்குறேன்பா. இது சன் டிவி தானா இல்லை வேறு ஏதாவது மாற்றியானது தெரியல. அவங்களே இல்லை இது வந்து அசாமில், அதாவது அந்த கூப்பிட்டு காட்டுவாங்கல்ல எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி காட்டும் போது ஒருத்தர் வந்து ஒன்றே 5 எடுத்தார், அதை வீடியோ எடுத்து அதை வந்து ஏதோ ஓட்டு போட்ட மாதிரி வந்து காட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஓட்டுப்பதிவு முன்னாடி பண்ணது அதை வந்து அழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விளக்கங்களை தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கனடா, இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் அப்படி உலகத்தகளோடு சேர்த்து போகலாம், ஏன்னா அது வேறு ஒரு நியூஸில் சொல்ல நினச்சேன், நான் விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டேன். கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து காலிஸ்தானுடைய ஒரு பெரிய மீட்டிங்கில் பேசுகிறாரு. அங்கே போய் பேசும்போது அந்த காலிஸ்தானுடைய அரேஞ்ச்மெண்ட்டில் கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ பேசும்போது காலிஸ்தான் ஜிந்தாபாத் இந்தியாவுக்கு எதிரான முழக்கம் விடுறாங்க. ஒரு நாட்டோட பிரதமராக இருக்கிற நீங்கள் இந்தியாவுடைய பிரிவினையை தூண்டுகின்ற ஒரு தீவிரவாத இயக்கங்கள் குரூப்பில் போய் பேசிட்டு அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுறேன்னும் போது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய அஜித் தோவல் அவர்கள் வந்து ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கேட்டால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு இனப்பாகுபாடு வந்து பார்த்துட்ருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து வைத்திருக்காங்க. அதே போல் மோடி அவர்கள்கிட்ட நியூஸ் 18 தமிழ் சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகள் மட்டும் ரத்து செய்கிறீங்க, மீதி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை மட்டும் வந்து நீங்கள் பயங்கரமாக குடைஞ்சு விசாரணை பண்ணுறீங்க, அது வந்து நியாயமா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு இது வரைக்கும் 25 பேரில் 23 பேரோட வழக்குகள் கைவிடப்படலை, இன்னும் அந்த வழக்குகள் இருந்துட்டு தான் இருக்குது, அதை கண்டிப்பாக விசாரணை பண்ணுவோம், எங்கள் கட்சியிலே இணைந்தால் கூட தவறுகள் செய்யும் பட்சத்தில் நாங்கள் தண்டிக்கப்படுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் நம்புகிறாங்களா அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கணும். நம்ம ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கான ஜாமீன் மனு
அப்ளை பண்ணுறாங்க. இடி கொஞ்சம் தாமதமாக பண்ணுறாங்க. இடி தாமதமாக பண்ணதுக்கு மன்னிப்பு கோர்றாங்க. இது மாதிரி நாங்கள் கொஞ்சம் தாமதமாக பண்ணது மன்னித்து விடுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடி வந்து ஒரு ஜட்ஜுக்கிட்ட இப்படி மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு ஒரு விமர்சன ரீதியாக எழுந்தது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தார், அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னாங்க. இப்போ என்னென்னா அவர் எம்எல்ஏ ஆகிறாரு, அதனால் அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஆகிறாரு, அதனால் வழக்குகள் தொடர்புடைய நபர் சாட்சிகளை வந்து ஈஸியாக அழிச்சிடுவார், அவருக்கு என்ன வழக்குகள் கையில் கிடச்சிருச்சு இல்லையா, அதனால் அவர் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோடனே சரி மே 6 வாங்க, ஏப்ரல் மே 6 வாங்க, இதை பற்றி பேசிக்கலான்னு இருக்காங்க. மீண்டும் பல தடவை ஜாமீன் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலில் திடீர்னு ஒரு பெரிய குரூப் வச்சு, அந்த பெரிய குரூப்பில் பார்த்தோன்னா வெடிகுண்டுகள்லாம் இருந்தது, அதை வந்து சேஃபாக கொண்டு போய் நாங்கள் நீக்கிட்டோன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதற்கு சிபிஐயிலேருந்து எல்லாமே அவங்க கட்டுப்பாடில் இருக்குது. ஒரு சாக்லேட் பாம்பை போய் எக்ஸ்போஸ் பண்ண வச்சுட்டு கடைசியில் எங்கே வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சிபிஐ, என்ஐஏ, என்எஸ்ஜி அவங்களே கொண்டு போய் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிட்டு இப்படி வச்சிங்கன்னா நியாயமா அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் ஒரு 2-3 போட்டியில் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு வீடியோ. அவங்களே ஒரு ஆள் கூட நின்றுக்கிறாங்க, போயிட்டு ஓட்டு போட்டு வராங்க. மம்தா பானர்ஜியோட அரசை வந்து அந்தளவுக்கு மக்கள் மீது ஒரு நெருக்கடிகளையும் நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் நேற்று ஒரு பிஜேபியோட முக்கிய பொறுப்புகள் வந்து அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க. இந்த மாதிரியான வன்முறைகள் வந்து வெஸ்ட் பெங்காலில் பொறுத்த வரைக்கும் கட்டவிழ்த்து விட்டுப்பட்டு தாங்க இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா வந்து கண் முன்னாடி வன்முறைகள் தான், பெரிய அளவுக்கான ரவுடிசம் வந்து தலை தூக்கி இருக்கிறது. ஏற்கனவே அங்கே ஏன் கம்யூனிஸ்ட் ஆட்சிகளை இழந்தாங்கன்னா இதை கையில் எடுத்ததுனால தான். அவங்க பெரிய அளவுக்கு ரவுடிசம் இருந்தது, அதை நான் ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்தாங்க. மம்தா பானர்ஜி அவர்களும் திரும்ப அதையே கையில் எடுக்கிறதுனால இவங்களா பிஜேபிக்கு போய்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. வேறு எதுவுமே இல்லை, இவங்களா போய்ட்டு அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா இவங்களை நீக்க முடியாத ஒரு தலைவராக இருப்பாங்க. ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லாத மாதிரி தான் எனக்குள்ளே தோணுது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.